வள்ளி தேவசேனையுடன் முருகன் தேரில் எழுந்தருளும் இறைவனின் திருவடிகளை வணங்கி அவரது தெய்வீக மகிமையை உணர்வோம். இந்த ஆன்மீக பயணத்தில் வள்ளியும் தேவசேனையும் இணைந்த முருகனின் அருளாட்சியை கண்டுணர்வோம். திருமுருகாற்றுப்படை நக்கீரர் இயற்றிய சங்க இலக்கியம் முருகனின் 6 வீடுகளை வர்ணிக்கும் அரிய பக்தி நூல். இது முருகன் தமிழர் மனதில் ஆழமாகவே ரூன்றிய தெய்வம் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது. வேல்தடிந்த வென்றிவேந்தே தினை வேணுவி வள்ளியோடு விளையாடும் மலையகத்தோனே எனும் பாடல் இதனை உறுதிப்படுத்துகிறது. முருகனின் இருமனைவியர் வள்ளி வேடர்குலத்தில் அவதரித்தார். மலைக்காடுகளில் விளையாடி முருகனின் அன்பில் மூழ்கிய பரமபக்தே. தேவசேனா இந்திரனின் தத்துமகளாக வளர்ந்த தெய்வீக கன்னிகே, தெய்வீக நியதியின் வடிவமாக விளங்கும் அருள்மூர்த்தி. சங்க காலத்தில் முருகன் வள்ளியுடன் விளையாடும் மலைக்கடவுளாக போற்றப்பட்டார். இது தமிழர் தொன்மத்தின் ஆழத்தை எடுத்துரைக்கிறது. முருகன் வழிபாடு மதச் சடங்கல்ல, அது உயிரோடு இடும் ஆன்மீக அனுபவம். நக்கீரர் சங்கபுலவர் இந்த தெய்வீக உறவை சாட்சியாக பதிவு செய்தார். ஆன்மீக பாடங்கள் நமக்கு தூய அன்பும் ஆழமான பக்தியும் இறைவனை அடைய சிறந்த சாதனங்கள் என்பதை வள்ளியின் கதை கூறுகிறது. மனத்தூய்மை, அன்பு இருந்தால் இறைவன் தானாகவே அடைவான். தேவசேனாவின் கதை நியதியை மதிக்க, ஒழுக்கம், கடமை உணர்வு ஆன்மீக உயர்வுக்கு இன்றியமையாதது என்பதை கூறுகிறது. முழுமையாக அர்ப்பணிக்கும்போது முக்தி கிடைக்கும். வள்ளி ஒரு சாதாரண வேடுவி, சாஸ்திரம் அல்லது வேதம் கற்றவள் அல்ல, ஆனால் அவளது இதயத்தில் நிறைந்த தூய அன்பும் நிர்மலமான பக்தியும் முருகனை கவர்ந்தன. இந்த கதை நமக்கு கல்வி, ஜாதி, செல்வம் முக்கியமல்ல என்பதை உணர்த்துகிறது. மனதில் அன்பும் ஆழமான நம்பிக்கையும் இருந்தால் இறைவன் நம்மை தேடி வருவான். தேவசேனா தெய்வகுலத்தில் பிறந்தவள், தெய்வீக நியதியையும் தர்மத்தையும் போற்றியவள். அவளது வாழ்க்கை ஒழுங்கு, நியதி, கடமை உணர்வு ஆகியவை ஆன்மீக வளர்ச்சிக்கான அடித்தளம் என்பதை கற்பிக்கிறது. சமூக கடமைகளை நிறைவேற்றி தெய்வீக விதிகளை மதித்து வாழ்வது மேன்மையான ஆன்மீக பயணம் ஆகும். முருகன் 3 சக்திகளின் ஒன்றிணைவு ஆன்மீக உண்மை. வள்ளி கிரியாசக்தி, அன்பும் செயலும் இணைந்த பக்தியின் வடிவம். தேவசேனா இச்சாசக்தி, நியதியும் தெய்வீகமும் இணைந்த அருளின் வடிவம். முருகன் ஞானசக்தி, இரு சக்திகளை ஒன்றிணைக்கும் பரம்பொருள். அவன் அன்பு, நியதி, ஞானத்தின் சக்திகளை ஒருங்கே உள்ளடக்கியவர். முருகனை வள்ளி தேவசேனா சமேத வழிபடுவதின் முக்கியத்துவம் என்னவென்றால் 3 சக்திகளையும் ஒருங்கே வணங்குவது. இது அன்பு, நியதி, ஞானம் ஆகிய 3ஐயும் நம் வாழ்வில் வரவழைக்கும் பூரண வழிபாடு ஆகும். முருகனின் அருளைப் பெற 3 வழிகள் உள்ளன: தினசரி வழிபாடு, காலை வழிபாடு மற்றும் திருத்தல யாத்திரை. தினமும் முருகனை வள்ளி தேவசேனா சமேத வழிபடுங்கள். காலை வழிபாடு மனதை தூய்மைப்படுத்தி நாளை புனிதமாக்கும். திருப்புகழ் மற்றும் கந்த சஷ்டி கவசம் பாடுங்கள். 6 படை வீடுகளுக்கு தீர்த்த யாத்திரை செல்லுங்கள். 6 படை வீடுகள் முருகனின் புனித இல்லங்கள் ஆகும். திருப்பரங்குன்றம் திருமண நிகழ்வின் புனிதமலை, திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற வெற்றி நிலம், பழனி தண்டாயுதபாணி ஆன்மீகத்தலம், சுவாமிமலை குமரன் குருவாக விளங்கிய ஞானத்தலம், திருத்தணி வள்ளியை மணந்த காதல்தலம், பழமுதிர் சோலை நித்தியவனன் வாழும் காவல்தலம் ஆகும். திருப்புகழ் அருணகிரிநாதர் இயற்றிய பக்தி நூல், முருகனின் மகிமையை போற்றும். இது வழிபாட்டை உயிரோட்டமான தெய்வீக அனுபவமாக மாற்றும் சக்தி கொண்டது. கந்தசஷ்டி கவசம் கஷ்டங்களை போக்கி காக்கும் கவசமாக விளங்குகிறது. முருகா என்குகனே, வேலா, மயிலோனே என திருப்புகழ் வழிபாட்டு மரபு புகழ்கிறது. வள்ளி கிரியாசக்தியின் வடிவம், அன்பும் செயலும் இணைந்த பக்தியை பிரதிபலிக்கிறார். தேவசேனா இச்சாசக்தியின் வடிவம், கடமை மற்றும் ஒழுக்கத்தின் அடித்தளத்தை காட்டுகிறார். முருகன் ஞானசக்தி, இரு சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பரம்பொருள். அவரிடம் முழுமையாக சரணடையுங்கள். அர்ப்பணமே முக்தி. முருகனிடம் முழுமையாக அர்ப்பணிப்பது, அகங்காரத்தை கரைத்து சொந்த வெறுப்புகளை விடுவிப்பது. என்னை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நீயே என்னை வழிநடத்து என்ற சரணாகதி மனோபாவம் ஆன்மீக பயணத்தின் உயர்ந்த நிலை.
வள்ளி முருகனிடம் அர்ப்பணித்தாள், முக்தி பெற்றாள். நாமும் அவ்வாறே அர்ப்பணிப்போம். Begin your spiritual journey today by starting Thirupugadha recitation. Learn a song and sing daily. Arungirinatha's words will touch your soul. Visit Murugan temples like Thiruparangundram. Make morning worship, Kandha Sashti Kavasam, and Murugan meditation a daily practice. Small steps lead to big changes. Once in a lifetime, visit all 6 sacred abodes for profound spiritual experiences. முருகனின் அருள், வேல் காக்கும் சக்தி, வள்ளியின் அன்பு, தேவசேனாவின் நியதி ஆகிய 3 சக்திகளும் நம் வாழ்வில் இணைந்தால் முழுமை பெறுவோம். ஆண்டவனின் திருவடிகளில் சரணடைந்து நம் வாழ்க்கையை நிறைவேற்றுவோம். முருகன் தமிழர்களின் இதய தெய்வமாக விளங்குகிறார். வள்ளியின் பாடம் அன்பே ஆன்மீகம், தூய பக்தி இறைவனை அடையும் சாதனம் என்கிறது. தேவசேனாவின் பாடம் நியதியே நேர்மை, தெய்வீக சட்டத்தில் வாழ்வது மேன்மை என்கிறது. முருகனிடம் சரணடைந்தால் ஜீவன் முக்தி நிச்சயம். ஓம் சரவணபவ. ஓம் முருகா.